இன்ஃபோசிஸ் விர்ச்சுவல் இன்டர்ன்ஷிப் 7.0 ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வாங்க போவோம்மா. இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி இந்த இன்டர்ன்ஷிப் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுங்க தான். ஆல்ரெடி நம்ம இன்டர்ன்ஷிப் வந்து எப்படி பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோ வந்து அப்லோட் பண்ணி வச்சு பார்க்காதவங்க மறக்காமல் அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோவில் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுங்கிறது தான் வந்து என்ன பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகணும். பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அந்த வீடியோவில் வந்து நம்ம ரெக்கமெண்டட் கோர்ஸை பற்றி பார்த்துருப்போம். இப்போ வந்து அந்த ரெக்கமெண்டட் கோர்ஸ் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நான் சூஸ் பண்ண டொமைனுக்கு வந்து 16 ரெக்கமெண்டட் கோர்ஸ் இருக்குது. இந்த 16 ரெக்கமெண்டட் கோர்ஸை வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணால் தான் வந்து நான் இன்டர்ன்ஷிப் வந்து எலிஜிபிள். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ராம்ப்ட் இன்ஜினியர், அதாவது இந்த லாஸ்ட்டில் இருக்கிற இந்த கோர்ஸை வந்து நான் இப்போ வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். அது எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுங்கிறத நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங், இதுதான் வந்து இந்த கோர்ஸோட நேம். இப்போ வந்து ஸ்டார்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து மாடியூல்ஸாக இருக்கும். நம்ம வந்து அதை ஒவ்வொன்றா கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே ரைட் சைடில் வந்து கண்டென்ட்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்கிற மாடியூல்ஸ் எல்லாமே காட்டும். பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 வீடியோஸ் இருக்குது. இந்த வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக செல்ஃப் அசஸ்மெண்ட் இருக்குது. இந்த 6 வீடியோஸ் பார்த்து கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த செல்ஃப் அசஸ்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டா நமக்கு வந்து இந்த கோர்ஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். ஆல்ரெடி நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ நேமுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வைலட் கலரில் டபுள் டிக் மாதிரி ஷோ வரும். அந்த டபுள் டிக் என்ன பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சிட்டிங்க. நீங்கள் வந்து இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சா தான் உங்களுக்கு வந்து அந்த வைலட் கலர் டபுள் டிக் வரும். கீழே ரிமைனிங் இருக்க 5 வீடியோஸ்க்கு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த டிக் இல்லை, ஏன்னா நான் இன்னும் அது பார்க்கல. ஓகேங்களா? நீங்கள் அதை பார்த்து முடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த டபுள் டிக் ஷோ ஆகும். நீங்கள் அதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படின்ட்டு. இந்த எல்லா டிக்கும் இருந்தால் தான் நீங்கள் வந்து இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு மீனிங். சப்போஸ் இந்த இதில் 1 டிக்கு நீங்கள் மிஸ் பண்ணிட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு பண்ணாலும் நீங்கள் அந்த செலெக்ஷன் ப்ராசஸில் வந்து செலக்ட் ஆக மாட்டீங்க. ஓகேங்களா? ஏன்னா இன்ஃபோசிஸில் வந்து மெயினாக செக் பண்ணுறது நீங்கள் இந்த கோர்ஸை வந்து 100% கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களா, எல்லா ரெக்கமெண்டட் கோர்ஸும் நீங்கள் 100% கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அதுக்கு எலிஜிபிள். ஸோ மறக்காமல் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க நீங்கள் எல்லா கோர்ஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த 6 வீடியோவும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நான் அந்த 6 வீடியோவும் கம்ப்ளீட் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மேலே அந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு அந்த இருக்க மாடியூலே டிக் ஆகிடுச்சு. அகைன் கீழே இருக்க அந்த 6 வீடியோஸுமே டிக் ஆகிடுச்சு டபுள் டிக். நெக்ஸ்ட்டு செல்ஃப் அசஸ்மெண்ட். இந்த செல்ஃப் அசஸ்மெண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட் பேஜுக்கு வந்து போகும். பார்த்தீங்கன்னா இது வந்து 60 மினிட்ஸ். பார்த்தீங்கன்னா தேர் ஆர் டோட்டலி 10 கொஷின்ஸ், டோட்டல் டியூரேஷன் 20 மினிட்ஸ். அதாவது 10 கொஷின் இருக்குது, 20 மினிட்ஸ். ஈச் கொஷின் கேரிஸ் 2 மார்க்ஸ். கீழே அந்த ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அட்டெம்ப்ட் செக்ஷன்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இதை வந்து நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் கூட போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா 10 கொஷின்ஸ் இருக்குது. இந்த 10 கொஷின்ஸ்க்கு ஆன்சர் வந்து சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.